வெல்கம் டு எஸ் மேட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க காய்ஸ். வினா எண் 91. மாதவி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5000 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. அசல் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள், 20% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி கொடுத்துருக்காங்க, 5000 தனி வட்டி. அப்போது எஸ்ஐ தனி வட்டி பார்த்தீங்கன்னா 5000 இதில் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? என் கொடுத்துருக்காங்க, என் ஈக்குவல் டு 4 ஆண்டுகள். ஆர் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் 20%. அப்படின்னா அசல் பி நம்மளுக்கு தெரியாது, அசல் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு PNR/100 அப்படிங்கிறது தான் 5000. தனி வட்டியானது 5000 கொடுத்துருக்காங்க. இப்போ பி தெரியாது, எண்ணுக்கு பதிலாக 4 போட்டுக்குங்க. இன்ட்டு ஆர் 20%, 20/100. இதில் ஈக்குவல் டு 5000னு வச்சுக்கலாம். இதில் நம்ம சுருக்கணும்னா ஓர் 20 20, 5 20, 100. அப்போ பி இந்த பக்கம் இருக்குது, இந்த 4/5 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா பி சமம் 5000 பெருக்கல் 5/4. இந்த 4ஆல் நம்ம சுருக்கிக்கலாம். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மிச்சம் 1, 10, 2 8, மிச்சம் 2, 5 20, ஒரு 0. அப்போ பி சமம் 5ஆல் பெருக்கினீங்கன்னா 5 0 0, 5 25, மிச்சம் 2, 2 10, 2 12, மிச்சம் 1, 5 6, 6250 கிடைக்கிறது. அசல் தொகை ரூபாய் 6250 என்பதற்கான விடை. வினா எண் 92. ஒரு பள்ளியில் 360 மாணாக்கர்கள் உள்ளனர். அவர்களில் 240 பேர் மாணவர்கள் எனில் மாணவிகளின் சதவீதம் காண்க. இப்போ மாணாக்கர்கள் அப்படின்னா மொத்த மாணவர்கள், அதாவது மாணவர்கள் மற்றும் மாணவிகள் எல்லாரும் சேர்ந்தது மாணாக்கர்கள். மொத்தம் 360 பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் 240. அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 120 பேர் யாருன்னா மாணவிகள். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மாணவிகளின் சதவீதம் என்ன? மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க? 120 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 360 பெருக்கல் 100%. அதாவது மொத்தத்தை கீழே போட்டுக்கணும். மொத்தத்தில் மாணவிகள் எத்தனை பேர்னா 120 பேர். அந்த 360ல் 120 பெருக்கல் 100% போட்டோம்னா இதற்கான ஆன்சர். இல்லை 0 0 அடிச்சிடலாம். ஒரு 12 12, 3 12, 36. அப்போது 3க்கு 100க்கு நம்ம அடிக்க முடியாது, வகுத்தோம்னா இப்போ 100/3%. 100ல் எத்தனை 3 இருக்குது? 3ஆல் வகுத்துருங்க. 3 9, மிச்சம் 1, 10, 9 மிச்சம் 1 ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 10. மறுபடியும் 9 மிச்சம் 1 வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கான விடை 33.333ன்னு போயிட்டே இருக்குது சதவீதம். இது எப்படி எழுதிக்கலான்னா 33 இந்த 3க்கு அப்புறம் வரக்கூடியது 5 விட சின்ன நம்பராகிறதுனால நிறுத்திக்கலாம். அப்போ 33.3% என்பது இதற்கான விடை. இது இதற்கான விடை. 93. ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 110 டிகிரி மற்றும் அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமமெனில் அம்முக்கோணத்தின் அனைத்து உட்கோணங்களையும் காண்க. இப்போ இதில் பாருங்கள், படத்தில் ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு வெளிக்கோணம் 110 டிகிரி. இப்போ இந்த வெளிக்கோணம் 110 நம்ம எடுத்துக்கலாம். அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம். இந்த உள்ளெதிர் கோணங்கள்னால் இந்த கோணம் இந்த கோணம். உதாரணத்துக்கு ஏபிசி, சியினுடைய வெளிக்கோணம் 110 இருந்துச்சுன்னா அதனுடைய உள்ளெதிர் கோணங்கள் வந்து ஏ அண்ட் பி. அப்போ இந்த 2 சமம் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் வெளிக்கோணத்திற்கு சமம். அதாவது 110ங்கிறது இந்த உள்ள இருக்கக்கூடிய 2 கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஏ அண்ட் பி ரெண்டுமே சமம் அப்படின்னு கொடுக்கும்போது இது என்னவா இருக்குது? 55 கூட்டல் 55 இருக்குது. அப்போது
ஏ 55 டிகிரி பி 55 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது வந்து கூட்டும்போது 110 சமம்னு வேறு கொடுத்துட்டாங்க. அப்போ 55 சமம், அது 110க்கு சமம். உள்ள எதிர் கோணங்களின் கூடுதல் வெளிக்கோணத்துக்கு சமம். இது வந்து முக்கோணத்தினுடைய ஒரு முக்கியமான பண்பு. அப்போ இதை வச்சுட்டு 55 கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அனைத்து உட்கோணங்களையும் காண்க. 2 கோணம் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கோணம் பி கோணம். இந்த சி கோணம் உள் கோணம் எவ்வளோ வரும்னா இந்த கோணம் இது 110 வெளியே இருக்குன்னா இது 70 டிகிரி. ஏன்னா இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 180 வரணும். இந்த 70 + 110 வந்து ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள கோணங்கள். அப்போ 180 வரணும்னா உள்ளே இருக்கக்கூடியது 70. அப்போ உள் கோணங்கள் எது? இந்த ரெண்டாவது சாய்ஸ் பாருங்கள், 70 டிகிரி 55 டிகிரி 55 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது இதற்கான விடை. 94 பின்வரும் பாஸ்கல் முக்கோணத்தில் விடுபட்டுள்ள எண்களை நிரப்புக. இந்த பாஸ்கல் முக்கோணத்தில் கவனிங்க, இங்கே வந்து கேள்வி குறியிட்ட இடத்துல என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 50 எப்படி வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் 2 நம்பரையும் கூட்டி தான் 50 போட்டிருக்காங்க. அப்போ இங்கே 20 இருக்குதுன்னா இங்கே என்ன வரும்னா 30 வரும். அப்போ 30யும் 20யும் கூட்டும்போது 50. அதே போல் கீழே இருக்கக்கூடிய இந்த மதிப்பு பாருங்கள் 60. அப்போ இங்கே 50 இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு என்னவாக இருந்திருக்குன்னா 10. இந்த 50யும் 10யும் கூட்டினா 60 வந்துடும். அதே போல் இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த 50யும் கூட்டினா என்ன வருங்க 100 வரும். அப்போது இந்த 30, 10, 100 தான் இதில் விடுபட்ட மதிப்புகள். நம்ம எதில் வந்து 30, 10, 100 இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 95 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 60 என கணக்கிடப்பட்டது. அவ்வாறு செய்யும்போது ஒரு மதிப்பு 11க்கு பதிலாக 51 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரி யாது? இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க 10 மதிப்புகள், அதனுடைய சராசரி வந்து 60, கூட்டு சராசரி 60 அப்படின்னு. இப்போ நம்ம மொத்தம் கண்டுபிடிக்கலாம். 10 மதிப்புகளினுடைய கூடுதல் அப்படிங்கிறது இந்த 60 × 10 என்ன வரும் 600 வரும். மொத்தம் என்பது 600. 600 நம்ம 10ஆல் வகுத்தோம்னா 60 சராசரி நம்மளுக்கு கிடச்சிரு. இப்போ அதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவ்வாறு செய்யும்போது ஒரு மதிப்பு 11க்கு பதிலாக 51ன்னு எடுத்திருக்காங்க. 11 தான் இந்த 600க்குள்ளே வந்திருக்கோன்னு, ஆனால் 51 எடுத்துட்டாங்க. அப்போ என்ன எடுத்தோம்னா ஒரு 51லேருந்து 11 கழிக்கும்போது 40 வந்து கூடுதலாக இதில் எடுத்திருக்காங்க. இந்த 600க்குள்ளே இந்த 40 அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 600லேருந்து 40 கழிச்சிங்கன்னா 560. அப்போது 560 கூடுதல் கிடைக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன கூடுதல் வந்துருச்சு 600 கூடுதல் வந்ததுனால 60 நம்மளுக்கு கூட்டு சராசரி கிடச்சிருக்குது. ஆனால் தப்பாக எடுத்துட்டாங்க, 40 நம்பரை சேர்த்து எடுத்துட்டாங்க. 40 அப்படிங்கிற எண்ணை சேர்த்தி எடுத்ததுனால 60 கிடச்சிருச்சு கூடுதல். அப்போ அதை கழிக்கும்போது 560. இந்த 560 தான் அந்த 10 எண்களினுடைய கூடுதல். அப்படின்னா 10 எண்களுடைய சராசரி இந்த 560/10, அதாவது விவரங்களின் கூடுதல் விவரங்களின் எண்ணிக்கை தான் கூட்டு சராசரிக்கான சூத்திரம். அப்போ விவரங்களின் கூடுதல் 560 தான் சரியான கூடுதல். 560 10ஆல் வகுத்தீங்கன்னா 56. அப்போ இதற்கான விடை சரியான கூட்டு சராசரி 56. 96 60 வேலையாட்கள் ஒரு செயல்திட்ட வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 5 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை. இப்போ பாருங்கள், ஒரு வேலையை இது நாட்கள், இது வந்து ஆட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நாள்கள், ஆள்கள். இப்போ 60 வேலையாட்கள் 12 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா 5 நாட்களில் முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும், அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நாட்கள் குறையுது, நாட்கள் குறையும் போது ஆட்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஏன்னா 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 60 பேர் வேணும்னா 5 நாளில் முடிக்கணும்னா அதை விட அதிகமான ஆட்கள் தேவைப்படுவாங்க. அப்போ நாட்கள் குறையும் போது ஆட்கள் அதிகமாகுது. இது வந்து எதிர்மாறல். அப்போ இது வந்து நேர்மாறலாக எதிர்மாறலாங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. எதிர்மாறல். அப்போ எக்ஸ் சமம் எதிர்மாறலாம். அந்த பின்னை வந்து பெருக்கு பின்னை அப்படியே எடுத்துக்கலாம். 12/5 அப்படியே போட்டுட்டு பெருக்கல் தனியாக இருக்கக்கூடிய நம்பர் 60. 60 போட்டு நம்ம சுருக்கிக்கலாம். 4 5 5 12 5 60. 12 × 12 144. அப்போ 144 ஆட்கள் இருந்தால் தான்
அந்த வேலையை வந்து 5 நாட்கள் முடிக்க முடியும். அப்போ விடை வந்து 144. 97 கோண அளவு 180 டிகிரிக்கு மேல் 360 டிகிரிக்குள் இருந்தால் அக்கோணம். இப்போது முதல் சாய்ஸ் பாருங்கள், மிகை நிரப்பு கோணம்னு கொடுத்துருக்காங்க. மிகை நிரப்புன்னா அந்த 180க்குள்ளே வரும். 180க்குள்ளே இருக்குது, அல்லது 180 இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 10 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் 170 டிகிரி நம்ம படிச்சிருக்கோம். எந்த 2 கோணம் கொடுத்தாலும் ஒன்றுக்கொன்று மிகை நிரப்பி அமையும். நிரப்பு கோணம்னா அதே போல் 90 டிகிரி வரணும். இப்போ 70 டிகிரிக்கு 20 டிகிரி நிரப்பு கோணம், 20 டிகிரிக்கு 70 டிகிரி நிரப்பு கோணம் படிச்சிருப்போம். நேர்கோணம்னா கரெக்டாக 180 டிகிரி மட்டும்தான் குறிக்கும். 180 டிகிரி இருந்தால் நேர்கோணம். இந்த பின்வளை கோணம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு கோடு இருக்குது, அதில் கோணம் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 180க்கு அதிகமாக இருக்குது. அது என்ன சார் 180க்கு அதிகமாக எப்படி வரும்னா இது மாதிரி வரும். இந்த 180க்கு அதிகமாக 360க்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த கோணம் வந்து பார்த்திங்கன்னா 200 இருக்கலாம், 210 இருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பின்வளை கோணம். அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட கோண அளவு 180க்கு மேல் 360க்குள் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பின்வளை கோணத்தை குறிக்கிறது. இதுக்கான விடை பின்வளை கோணம். 98 64x² + 144xy + 81y² என்பதன் காரணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 64x² கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 144xy + 81y² கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலான்னா, முதல்ல இருக்கிறது a², பின்னாடி இருக்கக்கூடியது b², இடையில இருக்கிறது 2ab, இப்படி நாம் எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது இந்த 64x² என்ன எழுதலாம்னா 8x² எழுதிக்கலாம். அதே போல் இந்த 81y² 9y² எழுதிக்கலாம். அப்போ இடையில வரக்கூடியது 2ab, 2 × ஏக்கு பதிலாக 8x போட்டுக்குங்க, பிக்கு பதிலாக 9y பெருக்கி பாருங்கள். 8 2 16, 16 × 9 144, x × y xy கரெக்டாக வருது. அப்போ இந்த இடத்துல ஏங்கிறது என்னென்னா 8x, பிங்கிறது 9y. அப்போ இதை வச்சுட்டு இந்த a² + 2ab + b² நம்ம எப்படி எழுதலாம், a + b² எழுதலாம். அப்போ a + b² தான் இதற்கான காரணிகள். அப்போ ஏங்கிறது 8x, பிங்கிறது 9y, 8x + 9y ஹோல் ஸ்கொயர்னா நம்ம 2 டைம் பெருக்கி எழுதிக்கலாம். அப்படி 8x + 9y × 8x + 9y, அந்த 8x + 9y ஹோல் ஸ்கொயர் 2 டைம் எழுதும்போது அப்போ இதற்கான காரணிகள் 8x + 9y × 8x + 9yங்கிற முதல் சாய்ஸ் இதற்கான விடை. அடுத்த வினா, வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதும் அதன் விட்டத்தை போல் 3 மடங்கு, அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம், அதன் ஆரத்தின் 6 மடங்கை விட குறைவு, அதன் ஆரத்தை போல் 3 மடங்கு. இப்போது ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவுங்கிறது 2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2πr அல்லது π × d, இந்த ரெண்டுமே வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா. இந்த பையனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 3.14. அப்போ 3.14 × dனா விட்டம். அப்போ விட்டத்தை போல இந்த 3.14 மடங்கு. அப்போது இந்த விட்டத்தை போல 3 மடங்குங்கிறது தவறு. ஏன்னா இந்த 3.14ங்கிறது வந்து 3ஐ விட அதிகம். இது எதனுடைய மதிப்பு, இந்த பையனுடைய மதிப்பானது 3ஐ விட அதிகமாக இருக்குது. அப்படின்னா அந்த விட்டத்தால் பெருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக அதை போல விட்டத்தை போல 3 மடங்கை விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சரியான சாய்ஸு. 3ஆவது சாய்ஸ் பாருங்கள், அதன் ஆரத்தின் 6 மடங்கை விட குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரத்தின் 6 மடங்கு அப்படின்னா இந்த 2r தான் வந்து விட்டம், ஆரம்ங்கிறது இந்த விட்டத்தில் பாதி. அப்போ அது 6 மடங்கு விட அதிகமாக தான் வந்து இருக்கணும், குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறான சாய்ஸு. அதன் ஆரத்தை போல 3 மடங்கு என்பது தவறு. ஏன்னா 3 மடங்கை விட அதிகமாக கொடுத்துட்டோம். அப்போது இந்த ரெண்டாவது அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம் என்பது ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவாக இருக்கும். அடுத்த வினா, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 6 மடங்காகவும் அதன் பரப்பளவு 1734 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அதன் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. இப்போது இணைகரத்தினுடைய பரப்பளவு b × h,
இந்த பி இன்ட்டு ஹெச்னுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க 1734. அதாவது பரப்பளவே கொடுத்துட்டாங்க, பி எவ்வளவு ஹெச் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அடிப்பக்கமானது பி எதுக்கு சமன்னா உயரத்தை போல 6 மடங்கு 6 இன்ட்டு ஹெச் இதுக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிக்கு பதிலாக 6 இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 1734. அப்போ ஹெச் இன்ட்டு ஹெச் ஹெச் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கலாம். அப்போ 6 ஹெச் ஸ்கொயர் எதுக்கு சமம்னா 1734க்கு சமம். ஹெச் ஸ்கொயர் சமம் 1734/6. 6ஆல் சுருக்கிங்கன்னா 1 6 2 6 12 மிச்சம் 5 53 8 6 48 மிச்சம் 5 54 9 6 54 289 வருது. ஹெச் ஸ்கொயர் 289ங்கிறது 17னுடைய ஸ்கொயர். அப்போ ஹெச்சுங்கிறது 17. ஹெச் 17. இந்த இடத்துல ஹெச்சை போல் 6 மடங்கு தான் பி. அப்போது 17 இன்ட்டு 6 17 இன்ட்டு 6 பெருக்கிங்க 742 மிச்சம் 4 6 4 10 102. பி வந்து 102, ஹெச் வந்து 17. 102 17 ரெண்டாவது சாய்ஸ். இப்போ இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை விட இன்னொரு சிம்பிளாக என்னென்னா, எந்த ரெண்டு இங்கே கொடுக்கப்பட்ட 4 சாய்ஸில் எந்த ரெண்டை பெருக்குன்னா 1734 வருதுன்னு பாருங்கள். இந்த கடைசி 0 இருக்குது, 5 இருக்குது. 0 0ன்னு தான் முடியும். அப்போ இது ஆன்சராக வராது. இந்த இடத்துல 7 2 14 4ல் முடியுது. அதே போல் இந்த 6ஐயுமே 4ஐயும் பெருக்கி பாருங்கள். 6 24க்கு 4ல் முடியுது. 8 8 இது வராது. 8ல் முடியுது, அதனால் இது வராது. அப்போ இந்த 2 சாய்ஸில் எது வந்து 6 மடங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று இந்த 17 6ஆல் பெருக்குன்னா 102 வருது. 16 6ஆல் பெருக்குன்னா 16 96. அப்போ இந்த 3வது சாய்ஸ் வராது, 6 மடங்காக இருக்கிறது. இதை வச்சுனா கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த வினா, பெருக்கற்பலன் -63 தரக்கூடிய எத்தனை ஜோடி முழுக்கள் உள்ளன? -63 விடையாக வரணும்னா எதெல்லாம் பெருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது மைனஸ் குறி வந்திருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய 2 முழுக்களில் ஒரு முழு கண்டிப்பாக மைனஸாக இருக்குது. இப்போ -1 பெருக்கல் 63 +63 எடுத்துக்கலாம். அடுத்தது +1 -63 எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையுமே பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா -63 கிடைக்கிறது. இது வந்து -1,63ங்கிறது ஒரு ஜோடி, +1, -63ங்கிறது ஒரு ஜோடி. அதே போல் 3ஆல் பெருக்கும்போது -21 3 பெருக்கல் -21 -3 பெருக்கல் +21 இது வந்து 2 ஜோடிகள். அதே போல் 7 பெருக்கல் 9 அதில் -7 பெருக்கல் 9 கொடுத்துக்கலாம். +7 பெருக்கல் -9 இது வந்து பார்த்திங்கன்னா 63ஐ தரக்கூடிய ஜோடிகள். இவ்வாறாக மொத்தம் 6 ஜோடி முழுக்கள் உள்ளன. இதற்கான விடை 6. அடுத்த வினா, ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 123 அடிகள் கீழே உள்ளது. பிறகு 25 அடிகள் மேல் நோக்கி நகர்ந்து மீண்டும் 18 அடிகள் கீழே இறங்குகிறது. நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க. இந்த வினாவில் முதல்ல கொடுக்கப்பட்டுள்ளது 123 அடிகள் கீழே உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கீழே அப்படின்னா மைனஸ் போட்டு எழுதிக்கலாம், -123. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிறகு 25 அடிகள் மேல் நோக்கி நகர்ந்து அப்படின்னா ப்ளஸ் குறி போட்டுக்கலாம், +25. அதற்கப்புறம் மீண்டும் 18 அடிகள் கீழே இறங்குகிறது. அப்போ கீழேன்னு வரும்போது மைனஸ் போட்டுக்கலாம், -18. அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க. இதை நம்ம சுருக்கணும்னா இந்த -123 -18 ரெண்டையும் கூட்டிக்கலாம். 11க்கு 1 மிச்சம் 1 4 1 -141 +25 அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் நம்ம சுருக்கும்போது 11ல் 5 போயிட்டா 6, 13ல் 2 போயிட்டா 11, மைனஸ் குறி -116 வருது. அப்போ -116ங்கிறது அது வந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஆழத்தை குறிக்கிறது. -116ங்கிறது இதற்கான விடை. அடுத்த வினா, கடிகாரத்தில் 126 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை 1 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு.
103 கடிகாரத்தில் 126 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவு கேட்டிருக்காங்க. இப்போ வினாடி முள் என்பது இந்த ஒரு வட்டத்தினுடைய ஆரமாக நம்ம எடுத்துக்கலாம். அதனுடைய நீளம் 126 மில்லிமீட்டர். அப்போ வட்டத்தினுடைய ஆரம் 126 மில்லிமீட்டர் எடுத்துட்டு அது ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவு கேட்டிருக்காங்க. ஒரு நிமிடத்தில் அப்படிங்கும்போது 60 வினாடிகள். 60 வினாடிகளில் ஒரு முழு சுற்றி வந்துவிடும். அப்போ 12ல் தொடங்கக்கூடிய வினாடி முள்ளானது மீண்டும் 12க்கே வந்துடு. அப்படி வரும்போது 60 வினாடிகளை கடந்து ஒரு நிமிடம் பூர்த்தி அடையும். அப்போது ஒரு நிமிடம் பூர்த்தி அடையும் போது அது ஒரு முழு சுற்றி இருக்கும். அப்படின்னு அது கடக்கக்கூடிய தொலைவு என்பது அந்த 126 மில்லிமீட்டரை ஆரமாக கொண்ட ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு தான் அதனுடைய கடக்கும் தொலைவு. வட்டத்தினுடைய ஆரம் r = 126 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். சுற்றளவு 2πr 2 × பைக்கு 22/7 பெருக்கல் ஆறுக்கு 126 போட்டு 7க்கு 126 கடிக்கிறாங்க. 7 18 126. இப்போ 44ஐயும் 18ஐயும் பெருக்கும்போது 792 மில்லிமீட்டர் இதற்கு விடையாக கிடைக்கிறது. அப்போ கடிகாரத்தில் 126 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவு 792 மில்லிமீட்டர். வினாயின் 104 கிமு 421 மற்றும் கிபி பொது ஆண்டு 1537க்கு இடையே எத்தனை வருடங்கள் உள்ளன? இப்போ ஒரு எண் கோட்டில் இந்த ஆண்டுகளை குறித்தோம்னா கிபி அப்படிங்கிறது இந்த இடத்துல 0ன்னு வச்சுக்கலாம். 0வுக்கு வலதுபுறம் வரக்கூடிய ஆண்டுகள் கிபி, அதாவது பொது ஆண்டுக்கு பின்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1537 இங்கே இருக்குது. கிமு அப்படிங்கிறது 0வுக்கு முன்னாடி வரக்கூடிய எண். அப்போது கிமுவில் வர்றது மைனஸில் சொல்லிக்கலாம். 421 கொடுத்துருக்காங்க, அது கிமு. இது மைனஸில் சொல்லிக்கலாம். அப்படின்னா இரண்டுக்கும் இடையே எத்தனை வருடங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த 1537லிருந்து நம்ம இந்த 0 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்டுகள், 0லேருந்து 1537 வரைக்கும் இருக்கிறது 1537 ஆண்டுகள். இந்த 0லிருந்து இங்கே 421 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்டுகள் 421 ஆண்டுகள். இந்த ரெண்டையும் கூட்டிக்கலாம். கூட்டும்போது நமக்கு 8 5 9 1 1958 கிடைக்கிறது. இந்த 1958 ஆண்டுகள் என்பது இடைப்பட்ட வருடங்கள். இது மாதிரி கிபி கிமு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 ஆண்டுகளையும் கூட்டினோம்னா இடைப்பட்ட ஆண்டுகள் கிடைக்கும். அடுத்த வினா 105 கொடுக்கப்பட்ட தரவுகளின் இடைநிலையை காண்க. இப்போது தரவுகள் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 10 எண்களை முதல்ல நம்ம ஏறு வரிசையில் எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிற நம்பர்லாம் பாருங்கள். -3 -4 -21 -8 -1. இதில் எது சின்ன நம்பர்னால் -21. அப்போ -21 முதல்ல எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கடுத்து -21 விட கொஞ்சம் பெரிய நம்பர் -8. அதுக்கடுத்தது -4, அடுத்தது -3, அடுத்தது -1. இதை ஏறு வரிசை. இந்த -1க்கு அடுத்து என்ன வருதுன்னா 0 வந்திருக்கு. அப்போ 0 எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது மிகைக்குறியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 14 வந்திருக்கு, 13 7 8. இதில் எது சின்ன நம்பரு? 7. அப்போ 7 முதல்ல, அடுத்து 8 7 எழுதியாச்சு, 8 எழுதியாச்சு. அடுத்தது 13 14 இருக்குது, 13 எழுதிக்கலாம். அடுத்து 14. இவ்வாறு முதல்ல ஏறு வரிசை எழுதிக்கணும். ஏறு வரிசை எழுதிக்கிட்டு இதில் எல்லா எண்களும் வந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்கள் வந்துருச்சு. இதில் இடைநிலை கேட்டிருக்காங்க. இடைநிலைன்னா என்னென்னா இப்போது நடுவில் வரக்கூடிய எண். இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த கோட்டில் இருக்கக்கூடிய 2 எண்கள் விட்டுருங்க. அடுத்து இந்த 2 நம்பரை விட்டுருங்க. இந்த கோட்டு உறுப்புகள் 2 விட்டுருங்க. அடுத்து 4 எண்கள் இருக்குது. இந்த -3 7 விட்டுட்டோம்னா இடையில் இருக்கக்கூடிய 2 எண்கள் எதுனா -1 மற்றும் 0. இந்த 2 நம்பர் வந்துச்சுன்னா ஒரு நம்பர் மட்டும் இருந்தால் அந்த ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அதுதான் இடைநிலை. 2 எண்கள் வரும்போது இந்த -1ஐயும் 0வையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கலாம். -1ஐயும் 0வையும் கூட்டினோம்னா -1 -1/2. -1/2ங்கிறது மைனஸ் இந்த 1/2ங்கிறது 0.5. அப்போ -0.5 என்பது இடைநிலை. இங்கே கொடுத்ததில் இரண்டாவது சாய்ஸ் -0.5 என்பது இங்கே கொடுக்கப்பட்ட தரவுகளினுடைய இடைநிலை ஆகும். 106
ஒரு 3 மடிப்பு அழைப்பிதழ் அட்டையானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது. அதன் பரப்பளவை காண்க. ஒரு அழைப்பிதழ் அட்டை 3 மடிப்பு கொண்டது. இந்த மூன்றாவது உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகம். இது வந்து செவ்வகம். அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம். இந்த நீளம்ங்கிறது 20 சென்டிமீட்டர், அகலங்கிறது 9 சென்டிமீட்டர். அப்போ L×B கண்டுபிடிச்சோம்னா இதனுடைய பரப்பளவு கிடச்சிரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் மடிப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சரிவக அமைப்பு. இதில் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க 6 கொடுத்துருக்காங்க. ஒரு இணை பக்கத்தில் 1 கொடுத்துருக்காங்க. இந்த இணை பக்கம் எவ்வளோன்னு தெரியாது. இது வந்து நமக்கு தெரியாது. அந்த 2 இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இரண்டாவது அமைப்பை பாருங்கள். இதுவும் ஒரு சரிவகம். இதில் இந்த பக்கம் நம்மளுக்கு தெரியும். இந்த பக்கம் எவ்வளோனா 20. ஏன்னா இந்த பக்கம் 20 இருக்கிறதுனால செவ்வகத்துக்கு இன்னொரு பக்கம் 20. அது சரிவகத்துக்கு ஒரு இணை பக்கத்தில் 1 20. இது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம சேர்ந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 சரிவகங்களை சேர்த்து எடுத்தோம்னா இந்த அமைப்பு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அமைப்பை மட்டும் பாருங்கள். இந்த இரண்டும் பார்த்தீங்கன்னா 2 சரிவகங்கள் சேர்ந்தது ஒரு பெரிய சரிவகமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சரிவகத்தினுடைய பரப்பளவுக்கு 1/2 H×A+B. இதில் ஏங்கிறது இணை பக்கங்களில் ஒன்று 6 சென்டிமீட்டர். இது வந்து A. இன்னொன்று 20 B. H வந்து பார்த்தீங்கன்னா 9 + 9 18. 18 சென்டிமீட்டர் என்பது H எடுத்துக்கலாம். அப்போது மொத்த பரப்பளவு L×B + 1/2 H×A+B. L×Bங்கிறது இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு. 1/2 H×A+Bங்கிறது இந்த 2 சரிவகங்கள் சேர்ந்த பெரிய சரிவகத்தினுடைய பரப்பளவு. இப்போ L×Bனா L வந்து 20 × B வந்து 9. இந்த ரெண்டையும் பெருக்கிக்கலாம். 20 × 9 + 1/2 H. Hங்கிறது இந்த 2 சரிவகங்கள் சேர்ந்த அதனுடைய உயரமானது 9 + 9 18 × A+B. 2 இணைப்பக்கங்களையும் கூட்டினோம்னா 20 + 6. 20 + 6 வந்து இணைப்பக்கங்களின் கூடுதல். அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கும்போது 180 + 1/2 18 20 + 6 26. இந்த 2க்கு 18 அடிச்சுக்கலாம் 9. 180 + 9 26ஆல் பெருக்குங்க. 9 6 54 மிச்சம் 5 9 2 18 18 5 23 234 வருது. 234ஐயும் 180ஐயும் கூட்டினோம்னா ஆன்சர் 4 11க்கு 1 மிச்சம் 1 4 414 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது இந்த அழைப்பிதழ் அட்டையினுடைய மொத்த பரப்பளவு. வினாயின் 107. 10 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 6 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இந்த படத்தில் பாருங்க. 10 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 6 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. இது ஏணி, இது சுவர். சுவரினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 6 அடி. இந்த 6 அடி உயரம் உள்ள சுவரில் 10 அடி நீளமுள்ள ஏணியானது சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? அதாவது இது எக்ஸ். இது வந்து சுவர் இருக்கக்கூடிய அடிப்பகுதி, இது ஏணியினுடைய அடிப்பகுதி. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் எக்ஸ். இதை நாம் ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். இந்த செங்கோண முக்கோணம் ஏபிசியில் ஏ கோணமானது 90 டிகிரி. அப்போ பிசிங்கிறது கர்ணம். நம்மளுக்கு எக்ஸ் வேணும்னா இந்த அடுத்துள்ள பக்கங்கள் ஒன்று கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேற்றப்படி நம்ம AB² + AC² எதுக்கு சமம்னா BC² சமம். நமக்கு AB தான் வேணும். அப்போ AB² மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டிங்கன்னா AB² = BC² - AC². அப்போ BC எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 10. அப்போ 10² - AC. AC எவ்வளவு? 6. 6². 10² எவ்வளவு? 10 × 10 100 -6 × 6 36. கழிச்சோம்னா 64 வரும். 64ங்கிறது 8². அப்போ ஏபியினுடைய மதிப்பு AB² 8னா AB வந்து 8. ஏபியினுடைய மதிப்பு 8. விடை, இதற்கான விடை வந்து 8 அடி. 108. எக்ஸின் மதிப்பை காண்க. 4x/6 - 7 = 3x/5 கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸினுடைய மதிப்பு என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4x/6 - 7 = 3x/5.
இதில் இந்த 7 வந்து தனியாக நிற்கிது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 6 வந்து பொதுவாக எடுத்துக்கலாம். அப்போ மேலே இருக்கிற 4x அப்படியே போட்டுக்குங்க. அடுத்து மைனஸ் இந்த 7ஐயும் 6ஐயும் பெருக்குனிங்கன்னா 42 மேலே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 3x/5. அடுத்தது இந்த 5ஐ கொண்டு வந்து இங்கே குறுக்கு பெருக்கிக்கலாம். இந்த பக்கம் பெருக்கிக்கலாம். 6 கொண்டு வந்து இந்த 3xோட பெருக்கிக்கலாம். அப்போ 5 × 4x - 42 சமம் 6 × 3x. அப்போ என்ன கிடைக்குன்னா இந்த 5ஆல் பெருக்குனிங்கன்னா 5×20 20x மைனஸ் 5 × 42 210 சமம் 6 × 18 18xன்னு வரும். அடுத்து x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, நம்பர் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம். இந்த 18x இந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணோம்னா 20x - 18x சமம் இந்த மைனஸ் 210 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 210. 20xல் 18x போச்சுன்னா 2x. அப்போ 2x சமம் 210, x சமம் 210/2 2ஆல் வகுத்திங்கன்னா 105. 210ல் பாதி 105. அப்போ இதற்கான விடை எக்ஸனுடைய மதிப்பு 105. அடுத்த வினா, பின்வரும் படத்தில் தெரியாத மதிப்புகளை காண்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அந்த முக்கோணத்துக்கு வெளியே வெளிக்கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 160 டிகிரி வெளிக்கோணம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளிக்கோணத்தில் எக்ஸும் ஜெட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரே நேர்கோட்டில் அமைந்த கோணங்களாக ஒய் எக்ஸ் ஜெட் இருக்குது. இப்போது இந்த படத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா உள்ளிருக்கக்கூடிய உள்கோணங்களை பாருங்கள். முக்கோணம் டிஇஎஃப்பில் டி கோணம் வந்து ஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இ கோணம் 80 டிகிரி, எஃப் கோணம் ஒய் டிகிரி. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய இந்த வெளிக்கோணம் 160 எதுக்கு சமம் அப்படின்னா 160 டிகிரியானது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். உள்ளெதிர் கோணங்கள் 80 மற்றும் ஒய் 80 டிகிரி ப்ளஸ் ஒய்க்கு சமம். அப்போ ஒய் என்னவா இருக்குது? ஒய் சமம் 160 மைனஸ் 80 80 டிகிரி. 160ல் 80 போயிட்டா 80. ஒய் சமம் 80 கிடச்சிருச்சு. இப்போ ஒய் 80 இருந்துச்சுன்னா உள்ளிருக்கக்கூடிய 3 கோணங்களின் கூடுதல் 180 அதை நம்ம படிச்சிருக்கோம். உள்கோணங்கள் பார்த்திங்கன்னா ஜெட்டு ப்ளஸ் 80 ப்ளஸ் ஒய் இந்த 3 சேர்ந்தது 180 டிகிரி. அது நமக்கு ஒய் கிடச்சிருச்சு. அப்போ ஜெட்டு தெரியாது. ஜெட் ப்ளஸ் 80 டிகிரி ப்ளஸ் ஒய் ஒரு 80 டிகிரி சமம் 180. 180லேருந்து இந்த 80 கூட்டி கழிச்சிடலாம். அப்போ ஜெட் ப்ளஸ் 80 + 80 160 சமம் 180 டிகிரி. அப்போ ஜெட் எவ்வளோ வரும்னா 180 மைனஸ் 160. அப்போ 20 டிகிரி வரும். ஜெட் சமம் 20 டிகிரி. இப்போ ஜெட்டு நம்மளுக்கு 20 கிடச்சிருச்சு. ஜெட் சமம் 20 டிகிரி. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே இந்த 3 கோணத்தையும் பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள கோணங்கள். அப்போ இந்த ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஜெட் இந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு வந்து 180 டிகிரி வரும். ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஜெட் 3 கோணங்களின் கூடுதல் 180. ஏன்னா ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள கோணங்கள். ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள 3 கோணங்களின் கூடுதல் 180க்கு சமம். ஒய் வந்து 80 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் ஜெட் 20 டிகிரி சமம் 180 டிகிரி. இப்போது 20யும் 80யும் கூட்டிங்கன்னா 100. 100 ப்ளஸ் எக்ஸ் சமம் 180 டிகிரி. எக்ஸ் சமம் 180 மைனஸ் 100 எவ்வளோ வரும்? 80 டிகிரி வரும். எக்ஸ் சமம் 80 டிகிரி. அப்போ இதிலிருந்து 80 80 20 எங்கே வருதுன்னு பாருங்கள். 4வது சாய்ஸ் அதுதான் XYZனுடைய தெரியாத மதிப்புகள். 80 80 20 டிகிரி என்பது இதற்கான விடை. 110 பின்வரும் விகிதமுறு எண்களின் சரியான ஏறு வரிசையை தேர்ந்தெடுக்கவும். -4/3 -7/12 8/6 -13/15. இதில் பார்த்திங்கன்னா ஏறு வரிசை அப்படின்னா சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண். இங்கே கொடுக்கப்பட்ட எண்களில் இந்த பகுதியை ஒரே மாதிரி மாற்றி நம்ம ஏறு வரிசை கண்டுபிடிக்கலாம். அது ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டதில் குறை எண்கள் பார்த்திங்கன்னா 3 குறை எண்கள் இருக்குது. இந்த 8/6 மட்டும்தான் மிகை எண். அப்போ இதுதான் பெரிய எண்.
இந்த பெரிய எண்ணுனா கடைசியாக ஒரு ஏறு வரிசையில். அப்போ அந்த கடைசியாக வரக்கூடியது பாருங்கள், இந்த முதல் சாய்ஸில் 8/6, ரெண்டாவது சாய்ஸில் 8/6 வந்திருக்கு. இந்த ரெண்டில் தான் சரியான விடை இருக்குது. இந்த ரெண்டும் சரியான ஏறு வரிசை எல்லாம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் 3 இருக்குது, 12 இருக்குது, 15 இருக்குது. இந்த 3, 12, 15க்கு மீசியமாக கண்டுபிடிக்கலாம். இந்த 3 எண்கள் பார்த்திங்கன்னா 3 அளவு விட 1 3 3, 4 3 12, 5 3 15. அடுத்து 5 அளவு வகுத்திங்கன்னா 1 4 1. அடுத்து இது 4 அளவு வகுக்கும்போது 1 1 1 முடிஞ்சு 5 5 நாங்கள் 60. அப்போ மீசியமாக வந்து 60 பண்ணணும். இந்த 60 பண்ணும்போது இங்கே முதல்ல 3 இருக்குது. 3 20ஆல் பெருக்குனா 60, மேலேயுமே 20ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ -80 வரும். -80/60. அடுத்து இந்த 12 5ஆல் பெருக்கிக்கலாம். மேலே 5ஆல் பெருக்கும்போது -35/60. அதே போல் இந்த கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆல் பெருக்குனிங்கன்னா 60, மேலே 4ஆல் பெருக்குனா 4 13 52, -52/60. அப்போ இதில் வந்து இருக்கிறதுலையே சின்ன எண் எதுன்னா -80/60, அதாவது -4/3 ஸ்டார்ட் ஆகிறது தான் நமக்கு சரியான ஏறு வரிசை. அப்போது இந்த முதல் சாய்ஸ் -4/3 சின்ன நம்பரு, இந்த 8/6 பெரிய நம்பர். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது -52/60ங்கிறது இந்த -13/15. அப்போ அது அடுத்தது இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா -35/60க்கு பதிலாக -7/12 இருக்குது. அப்போ இதிலேருந்து சரியான ஏறு வரிசை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Thank you for watching this video. Please subscribe this channel.